காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் வண்ணத்து பூச்சிகளின் கணக்கெடுப்பு பணி 8 வனச்சரகங்களில் 16 இடங்களில் வண்ணத்து பூச்சிகளை புகைப்படம் எடுத்து கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. கடந்த ஆண்டை விட பட்டாம்பூச்சிகள் அதிகரித்து 217 வகையான வண்ணத்து பட்டாம்பூச்சிகள், இதில் புதிய வகையான வண்ணத்து பூச்சிகளும் கண்டறியப்பட்டுள்ளது. மலைகளின் அரசு என அழைக்கப்படும் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான வகைகளில் வண்ணத்து பூச்சிகள் உள்ளன. குறிப்பாக வண்ணத்து பூச்சிகள் அதிக அளவு வாழக்கூடிய முதுமலை புலிகள் காப்பகம், உள்மண்டலம் மற்றும் வெளிமண்டல வனப்பகுதிகளில் 160க்கும் மேற்பட்ட பட்டாம்பூச்சிகள் முந்தைய காலகட்டங்களில் கண்டறியப்பட்ட நிலையில் தற்போது கணக்கெடுப்பில் 217 வகைக்கும் மேற்பட்ட வண்ணத்து பூச்சிகள் பரவலாக ஆய்வு செய்து கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முதுமலை புலிகள் காப்பகத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் பருவமழை காரணமாக வனப்பகுதிகளும் முழுவதும் பசுமையாக காட்சியளிப்பதால் முதுமலை புலிகள் காப்பக கள இயக்குனர் வெங்கடேஷ் மற்றும் துணை இயக்குனர் வித்யா அறிவுறுத்தலின்படி வண்ணத்து பூச்சிகள் கணக்கெடுப்பானது நடைபெற்றது. இந்த வண்ணத்து பூச்சி கணக்கெடுப்பில் தாவரவியல், விலங்கியல் மாணவர்கள், வனத்துறையினர், வனவிலங்கு ஆர்வலர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். உள்மண்டல வனப்பகுதியில் 8 வனச்சரகங்களில் 16 இடங்களில் இந்த கணக்கெடுப்பு நடைபெற்றது. யார் கூட வராங்களோ அவங்க சொல்றதை கேட்டு அதன்படி